இன்ஃபினிட்டி சாகாவோட ஒரு முரட்டு வில்லன் யாருன்னா அது நம்ம மொட்டோமா தானோஸ் தான். ஏன்னா அவன் செஞ்ச சம்பவங்கள் அப்படிப்பா. எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் ஸ்னாப்பை போட்டு யூனிவர்ஸ்ல இருக்கிற பாதி உயிரினங்களை அழிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி தானோஸ் அவஞ்சஸ் எல்லாத்துக்கும் பீதி கழிப்பிட்டு இருப்பான். என்னதான் நம்ம தானோஸ் கிட்ட இந்த ஸ்னாப்பை போடுறதுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பல காரணங்கள் இருந்தாலும் அட் த எண்ட் ஜெயிச்சதுன்னு அவஞ்சஸ் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்னாப்பை போடுறதுக்காக நம்ம தானோஸ் இந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுவார்ல, இந்த 6 ஸ்டோன்ஸையும் நம்ம தானோஸ் ஸ்னாப்பை போடுறதுக்காக மட்டும் கலெக்ட் பண்ணல. அதாவது ஸ்னாப்பை போடுறதுக்காக தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம மொட்டோமா தானோஸ் ஒரு குறிப்பிட்ட வரிசையில தான் இந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் ஒன் பை ஒன்னா கலெக்ட் பண்ணிப்பாப்ல. அதாவது ஃபர்ஸ்ட் பவர் ஸ்டோன், 2வது ஸ்பேஸ் ஸ்டோன், 3வது ரியாலிட்டி ஸ்டோன், 4வது சோல் ஸ்டோன், 5வது டைம் ஸ்டோன் அண்ட் 6வது கடைசியா மைண்ட் ஸ்டோன் அப்படின்னு இந்த லைன் படி நம்ம தானோஸ் இப்போ ஒரு ஸ்டோனை கலெக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஸ்டோன் தானோஸ்க்கு அடுத்த ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கு மேசிவா ஹெல்ப் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி அவர் கலெக்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்டோனும் தானோஸ்க்கு அடுத்தடுத்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த வரிசையில இல்லாம வேற வரிசையில நம்ம தானோஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவரால் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா நம்ம தானோஸ் ஒரு குறிப்பிட்ட வரிசையில இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவார்ல, அந்த வரிசையில ஒரு ஸ்டோன் முன்னாடி பின்னாடின்னு மாத்தி கலெக்ட் பண்ணா கூட அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு தானோஸ் பயங்கரமா கஷ்டப்பட்டுருப்பாப்ல. சோ இதுபடி பார்த்தா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம தானோஸ் போட்டது ஒரு வெல் டிஃபைன்டு மாஸ்டர் பிளான். நம்ம மொட்டோமா தானோஸோட மாஸ்டர் பிளான் படி அவர் கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பவர் ஸ்டோனு. ஃபர்ஸ்ட் இந்த பவர் ஸ்டோனோட பவரை பத்தி பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா இந்த பவர் ஸ்டோனோட பவரே பவர் தான். அதாவது இந்த பவர் ஸ்டோன் அந்த பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணக்கூடிய யூசருக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தையும் அதீத டியூரபிலிட்டியும் வாரி வழங்கிடும். ஸோ லிட்டரலி நார்மலாவே பவர்ஃபுல்லா இருக்கிற நம்ம தானோஸை இந்த ஸ்டோன் இன்னும் பயங்கர சக்தி வாய்ந்தனாவே மாத்தி விட்டுருக்கோம். ஜாண்டர் அழிச்சு நோவா காப்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு தான் நம்ம தானோஸ் இந்த பவர் ஸ்டோனை எடுத்துருப்பாப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம தானோஸ் இந்த பவர் ஸ்டோனை கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா தானோஸோட இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ற பாதியில நிறைய பேர் அவர் எதிர்த்து நிப்பாங்க அப்படின்றது தானோஸ்க்கு தெரியும். ஸோ எவங்க குறுக்கால வந்தாலும் இந்த பவர் ஸ்டோன் தானோஸ் கிட்ட இருந்துச்சுன்னா அசால்ட்டா நம்ம மொட்டோமா அவங்கள தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஸோ இதுக்காண்டி தான் நம்ம தானோஸ் ஃபர்ஸ்ட் பவர் ஸ்டோன் எடுத்துருக்காப்ல. அண்ட் ரெண்டாவது நம்ம தானோஸ் கலெக்ட் பண்ணது ஸ்பேஸ் ஸ்டோன். இந்த ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர் என்னன்னா இந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு அசால்ட்டா நம்ம தானோஸால பிரபஞ்சத்துல எங்க வேணா போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு ஈஸியா டெலிபோர்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்க முடியும். இந்த ஸ்பேஸ் ஸ்டோனால கிராவிட்டியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் பிசிக்ஸ் லாஸையும் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனால பிரேக் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதாங்க எங்கேயோ இருக்கிற ஒரு மூணை உடச்சி எடுத்து நம்ம அயன்மேன் மேல தானோஸ் போட்டுருப்பார்ல, அதெல்லாம் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை வச்சு தான் பண்ணிருப்பாரு. எதுக்காக ரெண்டாவது இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை தானோஸ் கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பவர் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்காக நம்ம தானோஸ் ஜாண்டர் பிளானட்டுக்கு போயிருப்பார்ல, ஜாண்டர் பிளானட்டுக்கும் நம்ம தானோஸ் அவரோட ஸ்பேஸ்ஷிப் மூலமா தான் போயிருப்பாப்ல. இந்த ஜாண்டர் பிளானட் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இன்ஃபினிட்டி வார் படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. சோ உங்கள நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். Thanos already has the power stone because he stole it last week. He decimated Xandar. எங்க விட்ட பவர் ஸ்டோன் எடுக்கிறதுக்காகவும் நம்ம தானோஸ் ஜாண்டர் பிளானட்டுக்கு அவரோட ஸ்பேஸ்ஷிப் மூலமா தான் போயிருப்பாப்ல. அண்ட் இந்த ஸ்பேஸ் ஸ்டோன் எடுக்கிறதுக்கும் நம்ம தானோஸ் அவரோட ஸ்பேஸ்ஷிப் தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சோ ரெண்டாவதா நம்ம தானோஸ் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கும் நம்ம தானோஸ் ஒவ்வொரு பிளானட்டா அவரோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு அலைஞ்சிட்டே தான் இருந்திருக்கணும். சோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம தானோஸ் ரெண்டாவதா இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிருக்காப்ல. ஸ்பேஸ் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிளானட்டா அசால்ட்டா போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அதுக்காக தான் நீ மட்டும் டெசராக்ட் என்கிட்ட கொடுக்கலனா பவர் ஸ்டோனை வச்சு ஒன்னன் தோரத்தாலேயே பங்கம் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு மிரட்டி தான் தானோஸ் லோகி கிட்ட இருந்து வாங்கிருப்பாப்ல. சோ ஒரு வகையில ஸ்பேஸ் ஸ்டோனை தானோஸ் கலெக்ட் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் கலெக்ட் பண்ண பவர் ஸ்டோன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் ரெண்டாவதா நம்ம தானோஸ் கலெக்ட் பண்ண இந்த ஸ்பேஸ் ஸ்டோனுமே தானோஸை டெலிபோர்ட் பண்றது மூலமா அடுத்தடுத்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு தானோஸுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை வச்சு பல இடங்களை நம்ம தானோஸ் பயங்கரமா சண்டலாம் கூட போட்டுருப்பாப்ல. மூணாவதா நம்ம தானோஸ் கலெக்ட் பண்ணது ரியாலிட்டி ஸ்டோன். இந்த ரியாலிட்டி ஸ்டோனோட பவர் என்னன்னா இதால ரியாலிட்டியவே ஆல்டர் பண்ண முடியும், இதால இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும் அண்ட் என்வைரன்மெண்ட்டுமே சேஞ்ச் பண்ணி காட்ட முடியும். ஒரு பொருளை இன்னொரு பொருளா டிரான்ஸ்மியூட்டிங் இதால பண்ண முடியும். இந்த ஸ்டோனை ஏன் தானோஸ் மூணாவதா கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா ஏற்கனவே தானோஸ் கிட்ட பவர் ஸ்பேஸ் அப்படின்னு ரெண்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் இருக்கு. இதை வச்சு தானோஸால நிறைய எதிரிகள் கூட ஈஸியாவே சண்டை போட முடியும். பட் இதையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ஸா தானோஸ் எடுத்து நின்னாங்க அப்படின்னா லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அயன்மேன் மாதிரி இவங்களே இந்த ரெண்டு ஸ்டோனோட பவர் வச்சு மட்டும்
மட்டும் தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நம்ம தேனோஸ் ரியாலிட்டி ஸ்டோனை 3ஆவதா கலெக்ட் பண்ணியிருக்காப்ல. டைட்டன் ஃபைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அயன்மேன் பெருசா என்னத்தையோ கொண்டு வந்து தேனோஸ் மேல மோத அதை நம்ம தேனோஸ் பவர் ஸ்டோனை வச்சு நசுக்கி அண்ட் ரியாலிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி அதை பச்சையா மாத்தி அயன்மேன் மேலே பறக்க விட்டு அயன்மேன் அட்டாக் பண்ணிருப்பாப்ல. நம்ம தேனோஸ் 3ஆவதா கலெக்ட் பண்ண இந்த ரியாலிட்டி ஸ்டோனை வச்சு தான் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மெம்பர்ஸை ஏமாத்தி கமோராவை கடத்திட்டு போய் கமோரா மூலமா சோல் ஸ்டோன் எங்க இருக்கு அப்படின்றத தேனோஸ் தெரிஞ்சுப்பாரு. ஸோ லிட்டரலி நம்ம தேனோஸ் 3ஆவதா கலெக்ட் பண்ண இந்த ரியாலிட்டி ஸ்டோன் தான் இதுக்கு அடுத்த ஸ்டோனான சோல் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கு தேனோஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் 4ஆவதா நம்ம தேனோஸ் கலெக்ட் பண்ணது சோல் ஸ்டோன். இந்த சோல் ஸ்டோனோட பவர் என்னன்னா, லிட்டரலி இந்த ஸ்டோனை வச்சு ஒருத்தரோட சோலையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஒருத்தரோட ஆன்மாவை இந்த ஸ்டோனை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் லைஃபையும் டெத்தையும் கூட இந்த ஸ்டோனை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சோல் ஸ்டோனை ஏன் தேனோஸ் 4ஆவதா கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தேனோஸ் கலெக்ட் பண்ண ரியாலிட்டி ஸ்டோனை வச்சு தான் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி கமோராவை தேனோஸ் பிடிச்சிருவாப்ல. இந்த கமோராவெல்லாம் ரொம்ப நேரம் நம்பி தேனோஸால கூட வச்சிட்டு இருக்க முடியாது. அண்ட் இவ சோல் ஸ்டோன் இருக்கிற இடத்த பத்தி மேபி போய் கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு தான் கமோராவே கூட கூட்டிட்டு போய் இந்த சோல் ஸ்டோனை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு தேனோஸ் நினைச்சிருக்காப்ல. தேனோஸ்க்கு வால்மேருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் கமோராவை இழந்தா தான் சோல் ஸ்டோன் கிடைக்கும் அப்படின்ட்டு. சோ கமோராவை போட்டு தள்ளுவான். What to talk? No words. Crying is only coming. நம்ம தேனோஸ் 4ஆவதா கலெக்ட் பண்ண இந்த சோல் ஸ்டோன் டைம் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்குமே ஒரு வகையில தேனோஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். டைட்டன் ஃபைட் அப்போ நம்ம அண்ணா ஸ்ட்ரேஞ்சி அவரோட மாயாச்சாலை வித்தைகளெல்லாம் தேனோஸ் கிட்ட காமிச்சு பறந்து தேனோஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாப்ல. அந்த டைம்ல இந்த சோல் ஸ்டோன் மூலமா தான் தேனோஸ் ஸ்ட்ரேஞ்சோட சோலை உலுக்கி ஸ்ட்ரேஞ்சியை கண்ட்ரோல் பண்ணிருப்பாப்ல. சோ ஒரு வகையில தேனோஸ் 4ஆவதா கலெக்ட் பண்ண இந்த சோல் ஸ்டோன் 5ஆவது ஸ்டோனான டைம் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கு லிட்டரலி தேனோஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. 5ஆவதா நம்ம தேனோஸ் கலெக்ட் பண்ணது டைம் ஸ்டோன். இந்த டைம் ஸ்டோனோட பவர் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டைம் ஸ்டோன் மூலமா டைமை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படி ஸ்டாப், ரீவைண்ட், ஃபார்வர்ட் அப்படின்னு மாத்தி நம்ம இஷ்டத்துக்கு ப்ளே பண்ணுவோமோ, அந்த மாதிரி இந்த டைம் ஸ்டோன் மூலமா டைமை ஸ்டாப், ரீவைண்ட், ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த டைம் ஸ்டோனை வச்சு ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும். ஏன் இந்த டைம் ஸ்டோனை தேனோஸ் 5ஆவதா கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம தேனோஸ் 4 ஸ்டோன்ஸை கரெக்டான ஆர்டர்ல கலெக்ட் பண்ணிட்டாப்ல. மிச்சம் இருக்கிறது 2 ஸ்டோன்ஸ் தான். ஒன்னு டைம் ஸ்டோன், இன்னொன்னு மைண்ட் ஸ்டோன். இந்த 2 ஸ்டோன்ஸ்ல எது பவர்ஃபுல்லானது? டெஃபினெட்லி இது டைம் ஸ்டோன் தான். மைண்ட் ஸ்டோனுமே பவர்ஃபுல்லானதான், பட் டைம் ஸ்டோன் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு கிடையாது. டைம் ஸ்டோனோட பவர் எல்லாம் கிரேசியா இருக்கும். இந்த 2 ஸ்டோன்ஸ்லயும் பவர்ஃபுல்லானது இது டைம் ஸ்டோனு. ஸோ இந்த பவர்ஃபுல்லான ஸ்டோனை நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்டோனான மைண்ட் ஸ்டோனை கலெக்ட் பண்ணும்போது ஏதாவது குண்டக மண்டக பிரச்சனை வந்தா அதை இந்த டைம் ஸ்டோனை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்ட்டு தான் டைம் ஸ்டோனை தேனோஸ் 5ஆவதா கலெக்ட் பண்ணிருக்காப்ல. அண்ட் எக்ஸாக்ட்லி நம்ம தேனோஸ் நினைச்சதே தான் நடந்திருக்கும். நம்ம வாண்டாக்கா உள்ளார பூந்து மைண்ட் ஸ்டோனை உடச்சு விட்டுருவாங்க. இப்போ நம்ம தேனோஸ் ஏற்கனவே டைம் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டாப்ல. அதனால தான் ஈஸியா மைண்ட் ஸ்டோனை ரீவைண்ட் பண்ணி பழையபடி மாத்தி கலெக்ட் பண்ணிருப்பாப்ல. ஒருவேளை நம்ம தேனோஸ் 5ஆவதா டைம் ஸ்டோனை கலெக்ட் பண்ணாம மைண்ட் ஸ்டோனை கலெக்ட் பண்ண வந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம தேனோஸ் அம்போன்னு ரோட்ல தான் நின்று இருக்கணும். ஏன்னா மைண்ட் ஸ்டோன் தான் உடஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் நம்ம தேனோஸ் டைம் ஸ்டோனை கலெக்ட் பண்ண போனாரு அப்படின்னா எல்லா அவெஞ்சர்ஸும் ஒண்ணு கூடி டைம் ஸ்டோனை பாதுகாத்திருப்பாங்க. அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மெம்பர்ஸும் உள்ளார வந்திருப்பாங்க. இந்த தேனோஸ் வேற கமோரா கூட்டு போய் வேற கொலை பண்ணிட்டான். அதனால இன்னும் தேனோஸ் மேல காண்ட்ல இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம தேனோஸ் தனியா தான் சமாளிக்க வேண்டியது இருந்திருக்கும். ஏன்னா தேனோஸோட அல்லகைகள்லாம் செத்து போயிட்டாங்க. லிட்டரலி நம்ம தேனோஸால இவங்க எல்லாரையும் தனியாலாம் சமாளிச்சிருக்க முடியாது. அதுவும் நம்ம தோர் இருந்த காண்டுக்கு 6 ஸ்டோன்ஸ் இருக்கும் போதே அவன் அல்வா மாதிரி நெஞ்ச பழந்து விட்டுருப்பான். அதுவும் இப்போ வெறும் 5 ஸ்டோன்ஸ் தான் இருக்கு, சொல்ல வேணும். ஸோ நம்ம தேனோஸ் போட்ட மாஸ்டர் பிளான் படி டைம் ஸ்டோன் 5ஆவதா நம்ம தேனோஸ் கலெக்ட் பண்ணது உண்மையிலேயே ஒரு கிரேட் மூவ் தான். 6ஆவதா நம்ம தேனோஸ் கலெக்ட் பண்ணது மைண்ட் ஸ்டோன். இந்த ஸ்டோனோட பவர் வேற என்னன்னு சொல்லணுமா? இதோட பவர் என்னன்னா, இதை வச்சு மற்றவங்களோட மைண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த மைண்ட் ஸ்டோனை வச்சு டெலிபதியும் பண்ண முடியும், டெலக்னைசிஸையும் பண்ண முடியும். டெலபதி அப்படின்னா ஒருத்தரோட மைண்டை ரீட் பண்ற பவர். அண்ட் டெலக்னைசிஸ் அப்படின்னா ஒரு பொருளை தொடாமலேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, அந்த பவர் தான். அண்ட் இந்த மைண்ட் ஸ்டோனை நம்ம தேனோஸ் 6ஆவதா கலெக்ட் பண்ணாரு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு ஸ்டோன் மட்டும் தான் கடைசியா மிச்சம் இருக்கு. இந்த ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணாதான் 6 ஸ்டோன்ஸையும் ஒண்ணா வச்சு தேனோஸால ஸ்டாப் போட முடியும். சோ அதனால தான் இதை கடைசியா கலெக்ட் பண்ணிருக்காப்ல. வேற என்ன காரணம் இருக்க போகுது? சோ இந்த மாதிரி நம்ம தேனோஸ் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டோனை கலெக்ட் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டோன்ஸை எந்த வரிசையில கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான பிளானை போட்டு தான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ற இடத்துல இறங்கிருக்காப்ல. அண்ட் அவர் போட்ட பிளானுமே பெருசா ஃபெயில் ஆகல. சோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளம்புறேன். பாய் பாய்.